அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவி. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு மாதத்துடைய பலாபலன் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப வருட பலன் 2026 பராபவ வருடத்துடைய பலாபலனை மிக சிறப்பா மேச முதல் மீன வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உங்க வீட்டு செல்ல பிள்ளை மாதிரி நம்மளுடைய நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்குமே நல்ல பலனை ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கிறோம். தமிழ் வருடம் அப்படிங்கும் பொழுது சித்திரை, அந்த சித்திரை மாதம் எப்படின்னாங்க, மேஷத்துல சூரியன் உச்சம் பெற்று பிரவேசிக்கக்கூடிய காலம் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட 14/4/2026 சதய நட்சத்திரத்துல பிரவேசிக்கிறார். அப்படியே ஆரம்பிக்கிறதே சதயத்துல ஆரம்பிக்குதுங்க. அப்ப இந்த சதயம் அப்படிங்கும்போது ராகுவுடைய நட்சத்திரம் கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டம், இந்த ராசி எப்படின்னா சதயத்துல ஆரம்பிக்குது. பார்த்துக்கங்களேன். செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏகாதேசி பெருமாளுக்கு உகந்த நாள்ல பிறக்கக்கூடிய அந்த தமிழ் வருட பிறப்பு மிக அற்புதமாக இருக்குமானா, இந்த பராபவன் அப்படின்னா ஒரு பிரச்சனை, ஒரு அவமானம், ஒரு போராட்டம்னு வச்சுக்கோங்களேன். உலகத்துக்கே, நம்மளுடைய நாட்டுக்கு, இந்தியாவுக்கே அப்படி கூட எடுத்துக்கலாம். அப்ப பிரபஞ்சத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல என்னன்னா நிறைய விஷயங்கள், ஒரு போர் நடக்கிறது, பூகம்பம், நெருப்பு, காற்றுனால பிரச்சனை, நீர்நிலையினால ஒரு சில நாட்டுல, ஏன்னா மீனத்துல சனி பகவான் இருக்கார், அதனால இப்படி மழை வளம் நல்லா இருக்குங்க. இந்த ஆண்டு மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டுல கிரக நிலையில ராகு கேது அடவுக்குள்ளார மற்ற 7 கிரகங்கள் இருக்கு. அப்படிங்கும்போது காலசர்ப தோஷத்தோட பிறக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது. இப்ப உத்திரட்டாதி எடுத்துக்கிட்டீங்கன்னா, சனி பகவான் உத்திரட்டாதி சுயசாரம் பெறார். குரு பகவான் புனர்பூஷத்துல பிரவேசிச்சுட்டு இருக்கக்கூடிய, கேது மகத்திலேயே இருக்கார். இப்படி தன்னுடைய ஆதிக்கத்திலேயே ஒவ்வொரு கிரகம் பிறக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு பலாபலனை நமக்கு அவங்க இது கோச்சாரம் தாங்க. இப்போ நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது என்ன பிரச்சனைங்க வருது, இந்த வருஷம் எப்படி இருக்கு, குரு பயிற்சி எப்படி, குரு பார்த்தீங்கன்னா 3 இடத்துல பிரவேசிக்கிறார். எப்படின்னா அதிசார குருவாக. இப்போ ஜூன்ல உடனே போகக்கூடிய காலகட்டங்கள் கடகத்திலிருந்து அடுத்தது சிம்மத்துக்கு அதிசாரமா போறாரு. அப்ப குரு சனி பகவான் மெயினா எடுத்து, ராகு கேது கும்பத்துலதான் இருக்கார். கேது எங்க இருக்காருங்க? மகத்துல, அதாவது சிம்மத்துல இருக்கார். இது டிசம்பர் 5ஆம் தேதி தான் மாறுது. ராகு கேது இந்த வருஷம் கடைசியில மாறக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் வச்சு மேசராசி முதல் நம்ம ஒவ்வொரு ராசியும் பார்ப்போம். வீடியோக்குள்ள போறோம். மகர ராசி நேயர்களே, ஹாப்பியா இருங்க, மன மகிழ்ச்சியா இருங்க. சோர்ந்து போன விஷயங்கள்லாம் இனிமே அப்படியே உற்சாகமாக, அற்புதமான அடமழைன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு 6 மாசம் மழையே பெய்யாம அப்படியே வெயிலும் வறண்டு கிடக்குதுன்னு வச்சுங்களேன். அப்படி மழை பெஞ்சா எப்படி இருக்கும், ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்புல படிப்படியான உயர்வு 80% மகரத்துக்குன்னு வச்சுங்களேன். குரு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு வரார். கணவன் மனைவி ஒற்றுமை, நட்பு வட்டாரங்கள் நல்லபடியா இருக்கக்கூடிய அமைப்பு, அதிசாரமாக மாறக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அந்த குரு உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்க போறார். இதெல்லாம் இருந்தாலும் சனி பகவானுடைய தாக்கம், சனி பகவானுடைய அந்த வேலைப்பாடு, இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்புல உண்டு. இனிமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்கன்னு வச்சுங்களேன். இனிமே கொஞ்சம் மனசோர்வு இல்லாம, அதிக கடின உழைப்பு இல்லாம இருக்கக்கூடிய ஒரு வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஜாப் கிடைக்கும், ஒரு தலைமை பதவி கிடைக்கும், ஒரு அந்தஸ்து வீட்லயே இனிமேதான் உங்களை மதிப்பாங்க. வாங்கம்மா உட்காருங்க, அண்ணன் வந்திருக்காங்க, சேர் எடுத்து போடுமா, அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும். முதல்லாம் உறவுகளிடையே மனக்கசப்பு, உறவுகளிடையே சில பிரச்சனைகள், சஞ்சலங்கள், வீடுனால பிரச்சனை, தண்ணினால பிரச்சனை, டேப்ல பிரச்சனை, பிளம்பிங் ஒர்க்கில் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வீடு சார்ந்து செலவினங்கள் ஆயிருக்கும். நான் அதை இடிச்சு கட்டினேன், இதை ஆல்ட்ரேஷன் பண்ணினேன், இதெல்லாம் சரியாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். திருமணம் நடக்குங்க. மகரத்துக்கெல்லாம் திருமணம்
வைபோகம், சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மாணவர்கள் நல்லா படிப்பீங்க, நல்லா படிக்கக்கூடிய விஷயங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் சவாலாக சமாளி, சவாலே சமாளி, இனிமே சமாளிக்காம நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு அப்படியே சொல்லுவாங்களே புரட்டி போட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சூப்பராக மகரத்துக்கு இருக்கும். பயப்பட வேண்டாம். குழந்தைகள்லாம் நல்ல பேர் வாங்குவாங்க, புகழை வாங்குவாங்க. விளையாட்டுத்துறை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. வெளிநாடு தொடர்பு உண்டு, வெளிநாடுக்கு போகக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா? உங்களுக்கு ராகு வரும் பொழுது மட்டும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அது டிசம்பர் 5ஆம் தேதி தான், இப்போ கிடையாது. ராகு எங்கே வராருங்க? உங்களுடைய 2ஆம் இடத்துல இருந்து ஜென்மத்துக்கே வரப்போகிறாங்க. அப்போ பார்த்துக்கலாம். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள், அலைச்சல்கள் உண்டு மெயினாக. ஏன்னா சனி பகவானோட இடமல்லவா. ஆரோக்கிய எலும்பு கைகால் வலி, பாதம், இந்த மாதிரி கால் வலி இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு உண்டு. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். டக்கு டக்குன்னு ஏதாவது உடம்பு தொந்தரவு வந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு போயிட்டு நீங்கள் உடனே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதுக்கான விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிறது முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயம் ஆரோக்கியம் மட்டும்தான். மற்ற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். பொதுவாங்க பணம் வந்தாவே பாதி சுமமும் குறைஞ்சிச்சு. கடன் இல்லைன்னா முழு சுமையும் குறைஞ்சிச்சு. கடன் இல்லாமல் இருக்கணும். அப்போ கடன் சுமை உங்களை ரொம்ப வாட்டி எடுத்துகிட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் குறையக்கூடிய அமைப்பு, ஒரு அதிகாரம், ஒரு அந்தஸ்து உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைச்சிருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. புதிய வேலை மாற்றம், புதிய பதவிக்கு போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் த லைஃப், இதெல்லாம் மகரத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சிவன் வழிபாடு சிறப்பாக இருக்கும். பழைய இந்த திருவிடை மிழலை அப்படிலாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, திருவிடை மருதூர், இது போல பழமையாக இருக்கக்கூடிய சிவன் கோயில் வழிபாடு நல்லா இருக்கும். நீங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு கூட போயிடலாம். ஒரு டைம் போயிட்டு வந்துருங்க. சனிக்கிழமையோ அல்லது உங்கள் நட்சத்திரம் அன்னைக்கோ போயிட்டு ஒரு வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. பிரதோஷ அன்னைக்கு நந்திக்கு பால் அபிஷேகம், தேன், பன்னீர் அல்லது இணையல் நீர். பன்னீர் கொடுத்தா இளநீர் ஏதோ ஒன்று கொடுத்தா போதும். ஸோ இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு வாங்க. அருமையாக சிறப்பாக இருக்கும் மகர ராசி நேயர்களுக்கு. அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.